சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மந்திரங்கள் ஜெபிக்கும் முறைகள். அதாவது மந்திரத்தை நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத முறைகளை பார்க்குறோம். எந்த ஒரு மந்திரங்களும் நம்ம ஜெபிக்கும் முன் தங்களின் குலதெய்வத்துடைய அனுகிரகங்களை நம்ம கேட்கணும், உத்தரவு கேட்கணும். நம்ம குலதெய்வத்துடைய அனுமதி கேட்டுட்டு தான், அந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் மற்ற மந்திரங்களை நம்ம ஜெபிக்கணும். பூஜை செய்யும்போது முதலில் கணபதி வசிய மந்திரத்தை நம்ம ஜெபிக்கணும். அது சித்தி செஞ்சுருக்கணும். கணபதியை நம்ம சித்தி செஞ்சுருக்கணும். அந்த ஒரு மந்திரங்கள் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னே குலதெய்வத்திட்ட உத்தரவு கேட்கணும். முதல் கணபதி உபாசனை எடுக்க வேணும். கணபதி உபாசனை எடுத்துட்டா அந்த மந்திரங்களை ஒரு 108 அல்லது 1008 அல்லது 10,008 அல்லது லட்சம் முறை நம்ம அது முறைப்படி சித்தி செய்து, ஆனால் முறைப்படி நம்ம சித்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு எந்த தெய்வத்தையும் உபாசனை செஞ்சிடலாம். மெயினாக அதுக்கு தான் நம்ம கணபதி உபாசனை எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மந்திரங்களை நம்ம ஜெபிக்கிறதுக்கு ருத்ராட்ச மாலை மெயினாக சிறந்தது. வசிய மந்திரங்கள் அனைத்துக்குமே நம்ம கிழக்கு முகம் பார்த்து ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப சிறந்தது. துஷ்டகாரியங்களுக்கு தம்பனம், வித்வேசனம், மாரணம் போன்ற காரியங்களுக்கு நம்ம தெற்கு பார்த்து ஜெபிக்க வேணும். அதுதான் மெயின். அதுக்கு ஆசனை பலகை மாம்பழம் அதுக்கு ரொம்ப சிறந்தது. அதில் ஆணி எதுவும் இருக்கக்கூடாது. ஆணி இல்லாமல் அது மேலே தர்ப்பப்புல் விரித்து நம்ம அந்த ஆசன பலகைலாம் ஆணி இல்லாத பலகையாக இருக்க வேண்டும். அது மாம்பழம் ரொம்ப சிறப்பு. அது மேலே கொஞ்சம் தர்ப்பப்புல், அதில் நம்மளுக்குரிய துணியை அதில் விரிச்சிருக்கணும். உதடுகள் அசைந்த மட்டும் போதும் மந்திரங்கள் ஜபிக்கணும். ரொம்ப சத்தமங்களாக ஜபிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மனதுக்குள் ஜபித்தால் ரொம்ப சிறப்பு. அதுக்கு தான் நம்ம மந்திரங்களை எப்படி ஜெபிக்கணும், முறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 4 நபர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம மந்திரங்கள் எப்படி ஜெபிக்கும் முறைகள் அப்படிங்கிறத நம்ம ஒரு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம எந்த மந்திரங்களை ஜெபிக்கணும், ஜெபிக்க முன்னாடி நம்மளுடைய குலதெய்வத்தை அனுமதி கேட்கணும். நம்ம குலதெய்வத்தை முன்னாடி அதை நம்ம குலதெய்வத்தை நல்லா வணங்கிட்டு தான் மற்ற உபாசனைகளே நம்ம மந்திரங்களே நம்ம உச்சரிக்கணும். அதுவும் முதல் நம்ம கணபதி சித்தி செஞ்சுருக்கணும். அதாவது ஒரு 1,00,000 முறையாவது நம்ம கொடுத்து அதை நம்ம சித்தி செஞ்சுருக்கணும். நம்ம சித்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலாம். இந்த மாந்திரிகத்தில் இல்லை, ஒரு கணபதியே போதும். கணபதி வச்சு நம்ம அஷ்ட கர்மங்களும் வேலைகளும் செய்யலாம். ஏன்னா அதனுடைய சக்திகளை நம்ம பெருக்கியிருக்கணும். முறைப்படி ஒரு உபாசனை எடுக்கணும். அது கணபதியே, அது எந்த கணபதியாக இருந்தாலும் அது முறைப்படி அதிக சக்திகள் நம்ம உருவேற்றி இருக்க வேண்டும். அதுதான் நம்ம ஒரு சின்ன மந்திரங்கள்